ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடைக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன ஆலாக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு ஆலாக்கு, இதில் 2 ஆலாக்கு இட்லி அரிசியும், அரை ஆலாக்கு உங்களுக்கு துவரம் பருப்பும் போட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். நம்ம அரிசியும் பருப்பும் ஊறிடுச்சுங்க. இப்போ இதோடு நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணணுன்னா, தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த தேங்காய், வெங்காயம், ஜீரகம், காஞ்ச மிளகாய், இந்த பெருங்காயெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு நல்ல விப்பிங் மோடில் தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் அரிசியும் பருப்பையும் போட்டு கிரைண்டரில் போடணும். கிரைண்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக இது ஆட்ட நீங்கள் விப்பிங் மோடில் போட்டிருந்த திங்ஸை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி சேர்க்காம தான் இதை எடுக்கணும். ஏன்னா தண்ணி சேர்த்திங்கன்னா நீங்கள் அந்த எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் இழுக்கும். ஸோ அதனால் தண்ணி இல்லாமல் நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த அப்பத்தை சுடணுங்க. ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போது நம்ம கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு அதை போட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ கிரைண்டரில் போடுறோங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிரைண்டரை இது பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு இது மட்டும் போட்டுடுறோம். அப்புறம் அது நல்லா அரைச்ச பிறகு அடுத்தது போடணும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாக போடணும். ஸோ நான் ஃபுல்லாக மாவு அரைச்ச பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்ம அரைச்ச பிறகு இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி நம்ம கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டு நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம கடாயில் எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஒரு அப்பம் போட்டு அடை போட்டு எடுத்துருவோம். நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் லைட்டாக தட்டி, ஸோ நம்ம இதில் எடுத்துகிட்டு இப்படி தட்டிடணுங்க. தட்டிட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம இப்போ போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம அதை எண்ணெய் சூடாச்சுங்க. இப்போ இந்த அப்பத்தை போட்டுடுறோம். சூப்பராக வந்துடுச்சு. அதை அப்படியே திருப்பி எடுத்துருங்க. அப்படியே பூரி மாதிரியே வருங்க. ஸோ ஆயிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு பூண்டு சட்னி ரொம்ப நல்ல காம்பினேஷனுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். ஸோ இதுக்கு நாங்கள் பூண்டு சட்னி எடுத்திருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ அப்பம் வித் பூண்டு சட்னி நாங்கள் எடுத்திருக்கோங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.